முத்துக்குமரை வின் பண்ண வச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒண்ணு இருந்துச்சு. அதையும் அவரே சொல்லிட்டாரு, பேசாம நீங்களாம் உங்க கப்ப முத்துக்குமரன்ட்டு கொடுத்துட்டு கிளம்பிருங்களப்பா, என்னப்பா பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாரு. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து அந்த கேள்விகளை கரெக்டா கொஸ்டின் பண்றாரோன்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. எப்படியா இருந்தாலும் முத்துக்குமரன் எழுந்து பேச போறாரு, அதை நம்ம எல்லாம் கேட்க போறோம்ன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோடனே அங்க நடந்ததே வேற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து விஜய் சேதுபதி இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு எழுந்ததே முத்துக்குமரன் தான். வழக்கம் போல என்னயா இந்த ஆள் பேச போறான் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கும் போது அங்க கொடுத்தாரு விஜய் சேதுபதி ஒரு ட்விஸ்ட். மனசுல என்னெல்லாம் கேள்வி வச்சிருந்தனோ எல்லாமே பட்டு 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 பட்டுன்னு கேட்டாரு. ஏன் எப்பவுமே அந்த டீம் கொஸ்டின் கேட்க வரும்போது முத்துக்குமரனே எழுந்து பேசுறாரு, வேற யாராவது சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அருண் எழுந்தாரு. ஹர்ஷிகா, அன்ஷிதா, ஆனந்தி இவங்க 5 பேரும் சேர்ந்துதான் சார் யார் எந்த டாஸ்க்கு போகணும், யார் எந்த விளையாட்டு விளையாடணும் இப்படி எல்லாத்தையுமே டிசைட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப கேர்ள்ஸ் டீம்ல மொத்தம் இருக்கீங்கல்ல, நீங்க ஏதாவது ஒரு முடிவு பண்ணா கேட்டுதானே முடிவு பண்ணும், நீங்க ஏன் 5 பேரா டிசைட் பண்றீங்கன்னு கேட்கும்போது தான் அவங்க சைட்ல இருந்து ஒண்ணு சொல்றாங்க, இல்ல சார் இவங்களுக்கு எல்லா வாய்ப்பும் கொடுக்கப்பட்டது, இவங்க எல்லாமே விளையாண்டாங்கன்னு சொல்லும் போது அப்புறமேட்டு வந்து சௌந்தர்யாவும் ஆமா சார் நான் விளையாண்டேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. வந்து பர்சனலா இன்னும் சௌந்தர்யாக்கு எங்க பேசணும் எப்படி பேசணும்ன்ற விஷயம் தெரியலையோ, அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. பாப்போம் வாட்ஸ் கோட் ஹேப்பன்.